ஹலோ சிபிஎஸ்சி 10th ஸ்டூடெண்ட்ஸ். மேக்ஸ் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. எம்சிக்யூவில் 20 அவுட் ஆஃப் 20 வாங்க முடியுமா? தெரியல. இந்த வீடியோ முடியும் போது கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவீங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் செட் 2 சால்வ் பண்ண போகிறேன். செட் 1 அண்ட் செட் 3 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான வீடியோ தான் இது. பட் கொஷினோட ஆர்டர் கொஞ்சம் மாறி இருக்கும். தைரியமாக கொஷின் பேப்பரை கையில் எடுங்க. நம்ம எவ்வளோ மார்க் வரும்னு இந்த வீடியோ முடியும் போது தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு பிரைம் மேக்ஸ் தமிழ். We will start the question now. Question 1. sin 2 alpha equal to root 3 by 2 கொடுத்துருக்காங்க. sin 3 ஆல்ஃபாவோட வேல்யூ ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் sin 2 alpha equal to root 3 by 2. இதில் நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா sin எந்த டிகிரியில் root 3 by 2 எடுக்கும்? 60 டிகிரியில் எடுக்கும். அப்போ 2 டைம்ஸ் ஆல்ஃபா தான் 60 டிகிரி. இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா ஆல்ஃபா வந்து 30 டிகிரின்னு கிடைச்சோம். இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த sin 3 ஆல்ஃபாவில் அப்ளை பண்ண போகிறோம். ஆல்ஃபா இருக்க இடத்துல 30 டிகிரின்னு ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா sin 90 டிகிரின்னு வரும். sin 90 டிகிரியோட வேல்யூ வந்து 1. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். கொஷின் 2. மீடியன் ஆன்சர் அண்ட் மோட் ஆன்சர் கொடுத்துட்டாங்க. மீடியன் வந்து 25.2, மோடு வந்து 26.1. இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? மீன் கண்டுபிடிக்கணும். அது ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு எல்லாரும் எம்ஃபிரிக்கல் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதை ரீகால் பண்ணிடலாம். மோட் ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மீன். இதுதான் எம்ஃபிரிக்கல் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மீன் ஆன்சர் தானே வேணும். அப்போ அது மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மற்ற எல்லா டேர்மும் அடுத்த சைடு எடுத்துகிட்டு போகிறப்ப நம்மளோட எம்ஃபிரிக்கல் ஃபார்முலா எப்படி மாறும்னா மீன் ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் மோடுன்னு வந்துடும். இந்த மீனில் ஒரு 2 இருந்ததுங்களா, அது வந்து டிவைடில் வந்துடும். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம ஆப்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், மீன் ஆன்சர் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். 3 டைம்ஸ் மீடியன் வந்து கொஷினில் 25.2 கொடுத்துருந்தாங்க. மோடு வந்து 26.1. இது மைனஸ் பண்ணிட்டு டிவைடட் பை 2 பண்ணணும். ஸோ டைரெக்டாக நான் மல்டிப்ளை பண்ணிடுறேன். 3 டைம்ஸ் 25.2 வந்து 75.6. அதே மாதிரி 26.1ஓட மைனஸ் பண்ணிடுங்க. மைனஸ் பண்ணி டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்னா 24.75. ஸோ இது வந்து ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். கொஷின் 3. The shade of the tower is root 3 times its height. ஸோ அப்போ டயக்ராமாக இதை ரெப்ரசன்ட் பண்ணோம்னா ஒரு 90 டிகிரி ட்ரையாங்கல் இருக்கு. அதில் இது வந்து ஆல்டிடியூட் ஹைட்டு. ஸோ இதோட ஷேடோ வந்து ரூட் 3 டைம்ஸ் ஹைட்டாக இருக்கு. இதான் கிவன். ஸோ இதில் 90 டிகிரி இங்கே இருக்கனால ஹைப்போடெனஸ் சைடு இந்த சைடாக வந்துடும். ஸோ இந்த சைடு வந்து அட்ஜசென்ட்டாக மாறிடும். எப்போ தீட்டா வந்து இங்கே வச்சுக்கிட்டா இந்த இடம் வந்து ஆப்போசிட்டாக மாறிடும். ஏன் தீட்டா நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம கிட்ட ஆல்டிடியூட் ஆஃப் த சன் கேட்டிருக்காங்க. அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணுற மாதிரி என்ன ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோ யூஸ் பண்ண போகிறோம்னா tan தீட்டா ஈக்குவல் டு நமக்கு என்ன தெரியும்? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போ ஹைட் டிவைடட் பை ரூட் 3 டைம்ஸ் ஹைட்டு. இதை கேன்சல் பண்ணால் tan தீட்டா ஈக்குவல் டு 1 பை ரூட் 3ன்னு வரும். tan வந்து எப்போ 1 பை ரூட் 3ங்கிற வேல்யூ எடுத்துக்கோம் அப்படின்னா 30 டிகிரியில் எடுத்துக்கோம். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். கொஷின் 4. என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு குவாட்ராடிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் 2 ரூட் வந்து ரியலாகவும் ஈக்குவலாகவும் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ்னா பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0ன்னு தெரியும். ஸோ இதில் இந்த கொஷினில் பி வந்து கே மைனஸ் கே தான் பி. அதை ஸ்கொயர் பண்ணிக்கணும். மைனஸ் 4 டைம்ஸ் ஏஎக்ஸ். 4a வந்து ரூட் 3, எக்ஸ் வந்து 2 டைம்ஸ் ரூட் 3. ஸோ இது வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி ஈக்குவல் டு 0ன்னு சால்வ் பண்ணி நம்ம கே வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் நம்மளோட கோல். கே ஸ்கொயர் மைனஸ் ரூட் 3 இன்ட்டு ரூட் 3 வந்து 3ன்னு மாறிடும். 4 டைம்ஸ் 2 டைம்ஸ் 3 ஈக்குவல் டு 0. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கே ஸ்கொயர் ஈக்குவல் மைனஸ் 24 ஈக்குவல் டு 0. இதுலேருந்து கே அந்த சைடு கே ஸ்கொயர் ஈக்குவல் டு ப்ளஸ் 24ன்னு வந்துடும். இப்போ கே என்ன கிடைக்கும்? ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 24ன்னு கிடைக்கும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். கொஷின் 5. 2 ட்ரையாங்கல் வந்து சிமிலர்னு கொடுத்துட்டு சில சைட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. இல்லை கியூஆருங்கிற சைடோட லென்த்து நமக்கு என்னன்னு தெரியாது. இப்போ சிமிலர் ட்ரையாங்கல் அப்படின்னா நமக்கு சைட்ஸோட ரேஷியோ எப்படி இருக்கும்? சேமாக இருக்கும்ல. அப்போ ஏபி சைடும் கியூஆர் சைடும் என்ன ரேஷியோ இருக்கோ அதே ரேஷியோ தான் பிசி சைடும் ஆர்பி சைடு ஆர்பிஆர் சைடுக்கு இருக்கும். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஏபி என்னன்னு கொடுத்துட்டாங்க. அடுத்தது கியூஆர் தான் நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. அது தெரியாது, கியூஆர்னே வச்சுக்க போகிறோம். பிசி வந்து 5 கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களா இங்கே. அடுத்து பிஆர் வந்து 2. ஸோ இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணிட்டோம். இப்போ நமக்கு தேவை கியூஆர் தானே. அப்போ ரிவர்ஸ் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? QR divided by 9 equal to 2 by 5ன்னு கிடைக்கும். ஸோ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் QR equal to 18 by 5ன்னு வரும். ஸோ 18 by 5ஐ ஃபர்தராக டிவைட் பண்ணிங்கன்னா 3.6 சென்டிமீட்டர் கிடைக்கும். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். கொஷின் நம்பர் 6.
நமக்கு வந்து சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க. சம் வந்து -1/3. ஸோ இப்போ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா வந்து -1/3. ப்ராடக்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2ன்னு கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம பாலினாமல் பண்ணணும், கிரியேட் பண்ணணும். அந்த ஆப்ஷன் எந்த பாலினாமலா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இப்போ கே டைம்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்னு தெரியும். மைனஸ் சம் ஆஃப் த ரூட், அப்போ ஆல்ரெடி -1/3 இருக்கனால +1/3 எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்னு நமக்கு நல்லாவே தெரியும். இது ஈக்குவல் டு 0 அந்த மாதிரி படிச்சிருப்பீங்க. இப்போ என்ன ஒரு ப்ராப்ளம்னா, இது எக்ஸாக்டா அந்த ஆப்ஷன் கூட ஃபிட் ஆகாது. நம்ம ஒரு கே வேல்யூ சூஸ் பண்ணோம். ஸோ இந்த கொஷினுக்கு சூட் ஆகுற மாதிரி கே வேல்யூ என்னன்னா, நமக்கு ஃப்ராக்ஷன் ரிமூவ் ஆகணும் கரெக்டா. அதுக்காக -3ன்னு கேவை சூஸ் பண்ணா -3x² -1 இந்த 3 கேன்சல் ஆகிட்டு -xன்னு வந்துடும். 2 டைம்ஸ் 3 -3 வந்து -6ன்னு வரும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் டி இருக்கு. ஸோ நீங்க வந்து ஆப்ஷன் டி தான் கரெக்ட். நீங்க வந்து கேவை கொஞ்சம் கரெக்டா சூஸ் பண்ணணும் ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே. நம்பர் 7, ஒரு குவாட்ராடிக் பாலினாமல் கொடுத்துட்டாங்க. ஆப்ஷன்ல அதோட ரூட் 2 ரூட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை எப்படி குயிக்கா போடுறதுன்னு பாருங்க. 4x² = a - 1 ஹோல் ஸ்கொயர். ஒரு சைடு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டோம். இல்லை எக்ஸ் தான் நமக்கு தேவை. ஸோ x² = a - 1 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 4ன்னு வரும். இப்போ நமக்கு எக்ஸ் தான் தேவைனால வி கோயிங் டு டேக் அ ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட். ஸோ x² வந்து கேன்சல் ஆகிட்டு எக்ஸ் மட்டும் வந்துடும். ஸோ ஸ்கொயர் ரூட் எடுத்தனால +or- வந்துடும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 வந்து 2. ஸோ அப்படி எந்த ஆப்ஷன் இருக்கு? ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்ட். கொஸ்டின் 8. ஸோ பிடி இஸ் அ டேஞ்சன்ட்னு கொடுத்துட்டாங்க. அதாவது இதுதான் நம்மளோட டேஞ்சன்ட்டு. ஸோ இந்த சர்க்கிளோட சென்டர் வித் ரேடியஸ்லாம் கனெக்ட் பண்ணிட்டு 45 டிகிரி ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. லென்த் ஆஃப் ஓபி கண்டுபிடிக்கணும். அப்படின்னா இந்த லென்த் நம்ம கண்டுபிடிக்கணும். இதை நான் கொஞ்சம் செப்பரேட் பண்ணி ஒரு டயக்ராமா போட்டுறேன். ஸோ அதில் 90 டிகிரி உங்களுக்கு இந்த இடத்துல ஃபார்ம் ஆகும். ஏன்னா நமக்கு டேஞ்சன்ட்டும் ரேடியஸும் மீட் ஆகிற இடம் 90 டிகிரின்னு தெரியும். ஸோ திஸ் இஸ் டி, திஸ் இஸ் ஓ, திஸ் இஸ் ரேடியஸ். ஸோ இது ஒரு ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிளுக்கு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஓபி கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த இடம் நமக்கு 45 டிகிரின்னு தெரியும். ஸோ இப்போ இந்த இடம் 45 டிகிரி அப்படின்னா நம்மளோட சம்ல எந்த இடம் இது இங்கே பாருங்க 90 டிகிரி இங்கே இருக்கனால இது ஹைபார்டெனஸாக இருக்கும். ஸோ 45 டிகிரி இங்கே இருக்கனால என்ன ஆகும்? அட்ஜசன்ட் வந்து இந்த சைடு வந்துடும், ஆப்போசிட் வந்து இங்கே வந்துடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா cos 45 டிகிரி யூஸ் பண்ண போறோம். cos 45 டிகிரியோட வேல்யூ என்ன? அட்ஜசன்ட் பை ஹைபார்டெனஸ். அட்ஜசன்ட் வந்து 6, ஹைபார்டெனஸ் வந்து ஓபி. cos 45 டிகிரியோட வேல்யூ வந்து நமக்கு என்ன தெரியும்? 1/√2 தெரியும். ஸோ 1/√2 = r ரேடியஸ் டிவைடட் பை ஓபி. இதில் ஓபி மட்டும் நமக்கு தேவை. அந்த சைடு எடுத்துட்டு போனீங்கன்னா ரேடியஸ் டைம்ஸ் √2ன்னு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் ஏ இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 9. 3 காயின்ஸ் வந்து டாஸ் பண்றாங்க. நமக்கு எக்ஸாக்ட்லி ஒரு ஹெட் வரக்கான ப்ராபிலிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து டோட்டலா 8 அவுட்கம்ஸ் வரும்னு தெரியும். அதுல ஹெட் மட்டும் ஒரே ஒரு ஹெட் மட்டும் இருக்கிறதுக்கான அவுட்கம் எது? HTT, THT அண்ட் TTH. அப்போ 3 பாசிபிள் ஃபேவரபிள் அவுட்கம் இருக்கு. ஸோ 3/8. ஸோ அதோட ஆப்ஷன் வந்து டி. ஸோ டி தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 9. 3 காயின்ஸ் வந்து டாஸ் பண்றாங்க. நமக்கு எக்ஸாக்ட்லி ஒரு ஹெட் வரக்கான ப்ராபிலிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து டோட்டலா 8 அவுட்கம்ஸ் வரும்னு தெரியும். அதுல ஹெட் மட்டும் ஒரே ஒரு ஹெட் மட்டும் இருக்கிறதுக்கான அவுட்கம் எது? HTT, THT அண்ட் TTH. அப்போ 3 பாசிபிள் ஃபேவரபிள் அவுட்கம் இருக்கு. ஸோ 3/8. ஸோ அதோட ஆப்ஷன் வந்து டி. ஸோ டி தான் கரெக்ட். ஸோ கொஸ்டின் நம்பர் 10. ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 லைங் பிட்வீன் 12 அண்ட் 250. 12 எடுத்துக்கூடாது, 250 எடுத்துக்கூடாது. இன் பிட்வீன் எத்தனை மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 வரும்னு ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஏ வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும், டி எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஒரு ஏபிஎஃப் ஃபார்ம் பண்ணி அதுல இருந்து ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம். 12 ஃபர்ஸ்ட் நம்பர் கிடையாது. 12க்கு அப்புறம் வர ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 16. மல்டிபிள்ஸ் ஆஃப் 4னால 16, 20 இதே மாதிரி 250 எடுத்துக்க முடியாது. 250க்கு முன்னாடி மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 ஆல் டிவைட் ஆகிற நம்பர் வந்து 248. அப்ப ஏ வந்து 16, டி வந்து 4. இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா nth டேர்ம் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். nth டேர்ம் என்ன நமக்கு தெரியும், nth டேர்ம் என்னன்னு தெரியாது. ஸோ வி கோயிங் டு யூஸ் அ an ஃபார்முலா. ஸோ a + n - 1 d = an எழுதுவோம். அந்த இடத்துல 248ன்னு எழுதிக்கலாம். a வந்து 16, n - 1 டைம்ஸ் d வந்து 4. ஸோ இதுல இருந்து 248 இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா இந்த 16 அந்த சைடு எடுத்துட்டு போய் 248 கூட மல்டிப்ளை பண்ணா ஐ கெட் அ நம்பர் 232. ஸோ இதுல இருந்து
4ஆல் அதை 232 டிவைட் பண்ண போகிறோம். டிவைட் பண்ணிட்டு வர ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்து அதுல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா 1 அந்த சைடு எடுத்துட்டு போய் மைனஸ் பிளஸ் பண்ண போறோம். அப்படி பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னா n வந்து 59 கிடைக்கும். இது வந்து எந்த ஆப்ஷன்ல இருக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கு. ஏ தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 11. 1/3 cos ஸ்கொயர் 30 டிகிரி மைனஸ் 1/2 சீக்கன் ஸ்கொயர் 60 டிகிரி. இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ண ஆப்ஷன் என்னன்னு ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளான சம் தான். 1/3 cot ஸ்கொயர் 30 டிகிரி. ஃபர்ஸ்ட் cot 30 டிகிரியோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா √3 அதை ஸ்கொயர் பண்ணிக்கணும். 1/2 சீக்கன் 60 டிகிரி. சீக்கன் 60 டிகிரியோட வேல்யூ 2 அதை ஸ்கொயர் பண்ணணும். இப்போ இங்கே ஸ்கொயர் ரூட் இருக்கு, இங்கே ஸ்கொயர் இருக்கு. அப்போ என்ன ஆயிரும் 3ன்னு வந்துடும். இங்கே 1/2 இன்டூ 4ன்னு வரும். இல்லை 3 கேன்சல் பண்ணிட்டா வி கெட் அ நம்பர் 1. இங்கே 2 4 கேன்சல் பண்ணிட்டா வி கெட் அ நம்பர் 2. ஸோ இதுலேருந்து வி கெட் ஆன்சர் -1. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். கொஸ்டின் 12. கொஞ்சம் பார்க்க நிறைய டீட்டெயில் இருக்கு. ஸோ நிறைய பேர் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஏபிசி வந்து ஒரு ஈக்குவேட்டல் ட்ரையாங்கல், ஏடி வந்து மீடியன் ஆஃப் ட்ரையாங்கல். ஸோ இப்போ ஏ இங்கே இருக்கு, அதோட கோஆர்டினேட் கொடுத்துருக்காங்க, டி இங்கே இருக்கு. இது ரெண்டும் பர்பண்டிகுலராக இருக்கனால வி கால் திஸ் அஸ் அ ஏடி லைன் அஸ் அ ஹைட். இப்போ இதோட ஹைட் எவ்வளோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். டி வந்து ஆரிஜினில் இருக்கா, ஏ வந்து ஒய் ஆக்சிஸில் இருக்கு. அப்போ அந்த ஒய் ஆக்சிஸ் கோஆர்டினேட் தான் நம்மளோட ஹைட். ஸோ 5√3/2 இஸ் அ ஹைட். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஆல்டிடியூட், அதாவது ஹைட் வந்து ஈக்குவேட்டல் ட்ரையாங்கலுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஹைட் ஈக்குவல் டு √3/2 இன்டூ சைட். இதான் அந்த ஃபார்முலா. நமக்கு வந்து இந்த பி சி இந்த ரெண்டு கோஆர்டினேட் தானே கண்டுபிடிக்கணும். ஸோ நான் எப்படி அதை கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்க. ஸோ இப்போ ஆப்ஷன் ஏல என்ன கொடுத்துருக்காங்க, -5,0 5,10. அப்போ உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு, இதுல 10 டிஸ்டன்ஸ் இருக்கு, 10 யூனிட்ஸ் இருக்கு. ஸோ அதை எடுத்துட்டு போய் இங்க நான் அப்ளை பண்ண போறேன். அப்போ சைடு வந்து பிசிக்கு 10ன்னு வச்சுக்கலாமா. √3/2 ஈக்குவல் இன்டூ 10ன்னு போடணும். அப்போ 10 2 கேன்சல் பண்ணா √3 இன்டூ 5ன்னு வரும். ஆனா நமக்கு ஹைட் தெரியும்ல, 5√3/2 தானே வரணும். அப்போ ஆப்ஷன் ஏ கண்டிப்பா கரெக்ட் இல்லை. ஆப்ஷன் பி பாருங்க, -5/2ல இருந்து 5/2 வரையும் எக்ஸ் கோஆர்டினேட் சேஞ்ச் ஆயிருக்கு. இது எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 யூனிட்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கு. அப்ப அதே இந்த ஹைட் இதுல ஆல்டிடியூட் வச்சு ஹைட் ஃபார்முலா சொன்னோம்ல, அதுல போட்டோம்னா ஹைட் ஈக்குவல் டு √3/2. நமக்கு எவ்வளவு சேஞ்ச் நடந்திருக்கு, சைட்ல 5. ஸோ அப்போ நமக்கு மல்டிப்ளை பண்றப்ப 5√3/2ன்னு வரும். ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். மற்ற ஆப்ஷன் இதே மாதிரி போட்டு பாருங்க, ஒர்க் ஆகாது. கரெக்டா ஹைட் வந்து 5√3/2ன்னு வராது. அதனால ஆப்ஷன் பி கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 13. ஏபி கொடுத்துட்டாங்க. இந்த ஏபியில் நம்ம nth டேர்ம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஏபியில இருந்து ஏ வந்து -1/3 அது டைரக்டா கண்டுபிடிச்சிருவோம். டி வந்து ரெண்டு டேர்ம் காமன் டிஃபரன்ஸ் எடுக்கிறப்ப காமன் டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்ல போறோம். டி வந்து நான் டைரக்டா கால்குலேட் பண்ணிடுறேன், 1 வருது. ஸோ இப்போ ஏஎன் ஃபார்முலால நான் அப்ளை பண்ண போறேன். a + n - 1d இந்த ஃபார்முலால அப்ளை பண்ண போறோம். ஏ வந்து 1/3. nth டேர்ம் நமக்கு தெரியாது, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். என்னும் தெரியாதுல, ஸோ n அப்படியே வச்சுக்கோங்க. டி வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா 1ன்னு கிடைக்கும். ஸோ இதை எடுத்து இதில் அப்ளை பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னு பார்க்க போகிறோம். 1/3 அந்த n - 1 இப்படி இருக்கும். ஸோ அப்போ 1/3 - 1 + n இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கொஞ்சம் பண்ணிங்கன்னா n - 4/3ன்னு வரும். அப்படி ஒரு ஆப்ஷன் பியில் இருக்கு. ஸோ பி தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 14. பிஏ வந்து ஒரு டேஞ்சன்ட், பிபி வந்து ஒரு டேஞ்சன்ட். அப்போ பில இருந்து ஏ வரையும் ஒரு டேஞ்சன்ட் இருக்கு, பில இருந்து பி வரையும் ஒரு டேஞ்சன்ட் இருக்கு. இந்த டேஞ்சன்ட் இருக்குனாவே நமக்கு என்ன தெரியும், இந்த சைடும் இந்த சைடும் நமக்கு ஈக்குவல்னு தெரியும். இப்போ ஆங்கிள் பிபிஏ வந்து 65 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த இடம் 65 டிகிரி. அப்போ நான் உங்களுக்கு பிஏபி, அதாவது ட்ரையாங்கிள் பிஏபி நான் எடுத்துக்கிட்டா அதில் ரெண்டு சைடு ஈக்குவல்னால அது ஒரு ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிளா மாறிடுமா. ஸோ ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிளா மாறிடும். அப்போ இந்த சைடு 65 டிகிரி இருந்தா இந்த இடமே என்னவா தான் இருக்கும், 65 தான் இருக்கும். இப்போ நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, ஆங்கிள் பிஏபி என்னன்னு கேட்டிருக்காங்க. அதோட ஆப்ஷன் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடம் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா சம் ரூல் யூஸ் பண்ண போறோம். ட்ரையாங்கிள்ல ஆங்கிள் பி பிளஸ் ரிமைனிங் 2 ஆங்கிள் 65 டிகிரி 65 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரின்னு வரும். 65 ஆட் பண்ணா நமக்கு 130 டிகிரி கிட்ட வரும். ஸோ அப்போ 180 டிகிரி - 130 டிகிரி பண்ணா வி கெட் ஆங்கிள் பி அஸ் அ 50 டிகிரி. பேசிக்கான ரூல் யூஸ் பண்ணி தான் சம் போட்டிருக்கோம். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஸோ ஒரு கியூப் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த கியூபோட லென்த் வந்து எல், ஆல் சைட்ஸ் வந்து ஈக்குவல் கியூப்னா கரெக்ட். ஸோ அதுல இருந்து ஒரு கோனை மேக்ஸிமம் எது என்ன பண்ணியிருக்காங்க, வெளியே எடுத்திருக்காங்க. அந்த கோனோட வால்யூம் என்னன்னு சொல்லணும். ஸோ நமக்கு வால்யூம் ஃபார்முலா ஆஃப் அ கோன் வந்து 1/3 πr² h. ஸோ இதுல ரேடியஸ் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும், ஹைட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ரேடியஸ் என்ன வரும் இந்த கோனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலா இந்த இடம் என்ன ஆகும்,
லென்த் வந்துருமா? அப்போ டயமீட்டர் வந்து எல். அப்போ டயமீட்டர் டிவைடட் பை 2 போட்டால் ரேடியஸ் கிடைச்சிரும். ஸோ 1/3 பை ஆர் ஸ்கொயர் வந்து எல் டிவைடட் பை 2 ஹோல் ஸ்கொயர். ஹைட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தானே ஹைட்டு. ஸோ அந்த இடம் வந்து நமக்கு என்னவா இருக்கும்? எல்லுனே இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட டேர்ம்ஸு. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். எல் ஸ்கொயர் டிவைடட் பை 4னு வரும். கரெக்ட். இங்கே ஒரு எல் வந்து இருக்கும் மல்டிப்ளைல. ஸோ அப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1/3 பை எல் கியூப் பை 4. ஸோ இதுதான் கிடைக்கும். ஸோ 3யும் 4யும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 12னு கிடைக்கும். ஸோ அப்போ பை எல் கியூப் டிவைடட் பை 12. ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். ஓகே. நம்பர் 16 ஒரு லைன் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, இன்னொரு லைன் ஈக்குவேஷன் ஆப்ஷனில் இருக்கு. ஸோ அந்த ரெண்டு லைன் ஈக்குவேஷன் என்னவா இருக்கும்? நமக்கு பேரலாக இருக்கும். இது மாதிரி ஆப்ஷன் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். பேரலுக்கான கண்டிஷன் என்ன? a1/a2 ஈக்குவல் டு b1/b2 இருக்கும். ஆனால் நமக்கு c1/c2 கூட அந்த ரேஷியோ ஈக்குவலாக இருக்காது. இதுதான் கண்டிஷன். நம்மளோட கொஷின்ல இருந்து a1 வந்து 2, b1 வந்து -6, C1 நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிடுவீங்க, 7 எழுதிடுவீங்க. அது இந்த சைடு எடுத்துட்டு வந்து தான் அந்த ஃபார்மேட்ல எழுத முடியும். -7 தான் வரும். ஸோ இப்போ நான் எனக்கு ஆன்சர் போடுறதுக்காக டைரக்டா ஆப்ஷன் சி எடுத்துக்கிறேன். ஸோ அதுல வந்து A2 வந்து 1, B2 வந்து -3, C2 வந்து -7. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம்? ரேஷியோ எடுக்க போறோம். A1/A2 எடுத்தா 2/1 வரும். B1/B2 எடுத்ததுன்னா நம்ம என்ன கிடைக்கும்? -6/-3 கிடைக்கும். இது ரெண்டுமே ஒரே ரேஷியோல இருக்கா? 2ங்கிற ரேஷியோல இருக்கும். கரெக்டா? ஆனா C1/C2 ஆன்சர் என்ன வரும்னா 7/7 1ன்னு வரும். ஸோ இதுவும் இந்த கண்டிஷனை இந்த ஆப்ஷன் சாட்டிஸ்ஃபை பண்றதுனால ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நான் டைரக்டா டைம் சேவ் பண்றதுக்காக போட்டேன். நீங்க மற்ற ஆப்ஷனை போட்டு ட்ரை பண்ணி பார்க்கறனா பாருங்க, ஆப்ஷன் சி தான் வரும். கொஸ்டின் நம்பர் 17. ஸோ ரெண்டு லைன் வந்து பேரலா இருக்கு. ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இது பிபிடியில போடணும்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா பிபிடியில போட்டு எவ்வளவு டைம் வேஸ்ட் பண்ணீங்கன்னு எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரியல. ஸோ பிபிடி தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ அப்ப நமக்கு ரேஷியோ வந்து இது கிடைச்சிரும். இந்த 2x 3x + 1 இப்படி எடுத்து எழுதிடுவோம். அதே மாதிரி x டிவைடட் பை 2x - 1/2 இந்த ரேஷியோ எழுதின பின்னாடி எல்லாரும் சால்வ் பண்ணி எக்ஸை கண்டுபிடிச்சிருப்பீங்க. பட் நான் என்ன பண்ண போறோம்? குயிக்கா போடுறதுக்காக ஆப்ஷன் ஏ எடுத்துக்க போறேன். அதுல என்ன இருக்கு? 0 2ன்னு இருக்கு. அப்ப எக்ஸோட வேல்யூ தானே ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. இப்ப x = 0ன்னு நான் இந்த ரேஷியோல போட போறோம். ஓகே. இப்ப x = 0ன்னு இந்த இடத்துல போட்டா என்ன ஆகும்? 0 டிவைடட் பை 1ன்னு வரும். இந்த இடத்துல x = 0ன்னு போட்டா 0 டிவைடட் பை -1/2ன்னு வரும். ஸோ எப்படியும் ரெண்டு சைடும் 0 = 0ன்னு வருது. இது கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதே மாதிரி இன்னொரு வேல்யூ 2 இருக்கா? அப்ப x = 2ன்னு இதே இதுல போட போறோம் நம்ம. ஓகே. ஸோ அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? இங்க 2 அப்ளை பண்ணீங்கன்னா 4ன்னு கிடைக்கும். இந்த டினாமினேட்டர்ல 2 அப்ளை பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 6 + 1 7ன்னு கிடைக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல 2 அப்ளை பண்ணுங்க, நமக்கு என்ன கிடைக்கும்? 2னே கிடைக்கும். இந்த இடத்துல 2 அப்ளை பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 - 1/2. 4 - 1/2 என்ன வரும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எல்லாம் பண்ணீங்கன்னா 7/2 வரும். அது இன்னும் கொஞ்சம் ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 4/7 இந்த சைடு வரும். இந்த சைடு அந்த 2 ரெசிப்ரோக்கல்ல போயிட்டு அதுவும் 4/7 வரும். அப்ப இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்றது 0வும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது, 2வும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. கரெக்ட். அப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். மற்ற ஆப்ஷன்லாம் போட்டு பாருங்க, ஒர்க் ஆகாது. இதுல 2 ஒன்லின்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. நமக்கு 0வும் வரனால தப்பாயிரும். ஸோ இதுல 1 மட்டும் தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. 0 வந்ததுல நமக்கு அதனால அந்த ஆப்ஷனும் தப்பு, இல்ல சியும் தப்பாயிரும். ஓகே, கிளியர். கொஸ்டின் 18. 3 × 11 × 13 + 1 இதோட மல்டிபிளிகேஷன் ஆன்சர் + 3 ஆட் பண்ணா பிரைம் நம்பர் வருமா, காம்போசிட் வருமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதில் 3 காமனா எடுத்துட்டா நமக்கு 11 × 13 + 1ன்னு வரும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 3 × 144 வரும். ஸோ இது வந்து கண்டிப்பா பிரைம் நம்பர் கிடையாது, ஏன்னா 3ஆல டிவைட் பண்ண முடியும். ஸோ அதனால ஆப்ஷன் ஏ வராது. ஸோ இது டிவிசிபிள் பை 13 கேட்டிங்கன்னா அதுவும் வராது, ஏன்னா 13ஆல டிவைட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஒரு காம்போசிட் நம்பர். அது ஆட் நம்பரா இல்லையா அதெல்லாம் ஆப்ஷனுக்குள்ள போவேனா, மல்டிப்ளை வேணா பண்ணி பார்த்துக்கோங்க, வராது ஆட் நம்பர். ஓகே. கொஸ்டின் நம்பர் 19. அசெஷன் அண்ட் ரீசனிங் பார்க்க போறோம். அசெஷன் ஃபர்ஸ்ட் படிக்கிறேன். ரேடியஸ் இஸ் த ஸ்மாலஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டான்ஜென்ட் அண்ட் சென்டர் ஆஃப் அ சர்க்கிள். ஸோ நமக்கு சென்டர்ல இருந்து டான்ஜென்ட்க்கு ஒரு லைன் வரைகிறோம், அதாவது ரேடியஸ் வரைகிறோம் அப்படின்னா கண்டிப்பா 90 டிகிரி ஃபார்ம் ஆகும். அது வந்து ஹைட்டா இருக்கும், அதாவது டிஸ்டன்ஸ் ஸ்மாலஸ்ட் டிஸ்டன்ஸ் அது இருக்கும். ஸோ அசெஷன் வந்து கரெக்ட் தான், அப்ப ட்ரூ. ஸோ ரீசன் வந்து கரெக்டா, ரேடியஸ் இஸ் அ பர்பெண்டிகுலர் டு த டான்ஜென்ட், அந்த ரீசனும் கரெக்ட் தான். இந்த அசெஷனுக்கான ரீசனா அது அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ், டான்ஜென்ட்ங்கிற விஷயம் நமக்கு ஸ்மாலஸ்ட் டிஸ்டன்ஸ் சொல்லியிருக்காங்களே, அது எதனால நடந்தது? பர்பெண்டிகுலருங்கிற ரீசனால தான் நடந்தது.
ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்டா, அசஷனும் கரெக்ட், ரீசனும் கரெக்ட். இந்த ரீசன் தான் இதுக்கான எக்ஸ்பிளனேஷன். இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, லாஸ்ட் கொஸ்டின் நம்பர் 20. அசஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, tan 2θ வந்து நாட் டிஃபைனாக இருக்கும். தீட்டா வந்து 45 டிகிரியா இருக்கு. தீட்டா 45 டிகிரியை டுவைஸ் பண்ணா tan 90 டிகிரி வரும். அப்போ நமக்கு அன்டிஃபைன் தெரியும். அதனால அசஷன் வந்து ட்ரூ. இப்போ ரீசன் பாருங்க, sin 90 டிகிரியும் cos 90 டிகிரியும் சேம் கிடையாது. ஏன்னா sin 90 டிகிரி 1, cos 90 டிகிரி 0. ஸோ அதனால சேம் கிடையாது. ஆனால் இந்த ரீசன்னால தான் அந்த அசஷனுக்கு எக்ஸ்பிளனேஷன் கரெக்டா அது பார்க்கணும்ல. ஸோ tan வந்து அன்டிஃபைனாக இருக்கிறதுக்கும் sin 90 டிகிரி அண்ட் cos 90 டிகிரிக்கும் எந்த ஒரு ரிலேஷனும் இல்லை. அப்போ அசஷனும் ரீசனும் கரெக்டா, ஆனால் கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் இல்லை. அதனால ஆப்ஷன் பி கரெக்ட். ஸோ இந்த இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம 20 கொஷின்ஸ் ஃப்ரம் செக்ஷன் ஏ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். உங்களோட ஸ்கோர் என்னன்னு கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. 1 மார்க் லூஸ் பண்ணிட்டேன், 2 மார்க் லூஸ் பண்ணிட்டேன்னு கவலைப்படாதீங்க. மேக்ஸ் எக்ஸாம் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ உங்களோட கோல், நெக்ஸ்ட் கோல் என்ன இருக்கணும்னா, அடுத்த எக்ஸாமை எப்படி நல்லா பண்ணுறது, அதான் உங்களோட நெக்ஸ்ட் கோலாக இருக்கணும். உங்களுக்காக ஆல் தி பெஸ்ட். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, மேக்ஸை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.